கருணையான மனமும் காருண்ய செயல்பாடுகளையும் முன்னெடுக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைத்திங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதற்கான விளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய காணொளிகளில் நிச்சயமாக வெளிப்படுத்துகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தரக்கூடிய சுபயோக பலன்கள் என்ன? மிக அற்புதமான யோகங்களை தரக்கூடிய குருமங்கள யோகம் லாபஸ்தானத்தில் வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். கடகராசி அன்பர்கள் பாதகஸ்தானம் என்ற பொழுதும் லாபஸ்தானம் என்ற ஒரு தன்மையில் குருமங்கள யோகம் சிறப்பான நன்மைகளை மட்டுமே வழங்கும். ஏன்னா சுபயோக பலன்களை முழுமையாக தரக்கூடிய யோகமாக இந்த குருமங்கள யோகம் அமைகிறது. தங்களுடைய மனதில் இருந்த ஆசைகள் யாவுமே பரிபூர்ணமாக நிறைவேறும். குறிப்பாக சொல்லணும்னா தங்களுக்கு இந்த வேலை சம்பந்தப்பட்ட பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். அந்த ஒர்க்லோடு ரொம்ப கடினமான மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதிலிருந்தெல்லாம் ஒரு சரியான விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பதவி உயர்வு இந்த மாதத்தில் நிச்சயமாக வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. ஸோ வரக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய மேலதிகரோட ரொம்ப ஒரு அன்பு பாராட்டுதலை வெளிப்படுத்தி முழுமையாக சுகரிங்க. அந்த வருமான உயர்வும் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த கௌரவம் அந்தஸ்து இது வரைக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும்போது அந்த மனமகிழ்ச்சியின் தன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கும். கடகராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த வேலை வாய்ப்பில் ரொம்ப அதிக அளவில் சிக்கல்களை இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் அதற்கு மாறுதலான நன்மைகளை தர ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே அஷ்டமச்சனிங்கிறது உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்ருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த வேலை ஒரு இடத்துல அடிமை தொழில் செய்யும் பொழுது தான் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக வெளிப்படும். மேலதிகாரியோட தொல்லைகள் தாங்க முடியாது, அல்லது அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களை மட்டப்படுத்தி நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதெல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் அதுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கும். ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் உங்களுடைய லட்சியங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு ஏறுமுகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அதே சமயம் ஆத்மகாரகன் இங்கே சஞ்சாரம் செய்வது, ராசியிலே சஞ்சாரம் செய்வது என்பது உங்களுக்கு மிதமிஞ்சிய மனோதைரியத்தை கொடுத்துரும். செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அந்த அடிமை தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய முன்னேற்றத்தை பெறுவதற்கான அத்தனை வாய்ப்பையும் நீங்களுக்கு இந்த மாதம் வாரி வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக இருக்கிறது. அரசுத்துறை ஆதாயத்தை ஏதாவது ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற முடியும். அல்லது அரசுடைய மானியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கடகராசியை சேர்ந்தவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக தான் இருந்திருக்கும் இது வரைக்கும். ஏதாவது ஒரு வகையில் இந்த முதலீடுகள் சார்ந்த விஷயங்களோ அல்லது உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்களிலோ அதிக தடைகளை எதிர்கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாமே ரிலீஃப் ஆகும். ஏன்னா இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு முழுமையான நன்மைகளை தர காத்திருக்கிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி. செய்யக்கூடிய தொழிலில் உங்களுடைய சுயதொழில் சார்ந்த நிர்வாகத்திறமை அற்புதமாக வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக கொடுக்கும். அந்த தேக்கம், தொழில் ரீதியாக இருந்த தேக்கம் எல்லாமே நீங்கி அந்த தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. விழிப்புணர்வு என்பது உங்களுக்கு அவசியம் தேவை. இல்லைன்னா மற்றவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய கவனமின்மை அப்படிங்கிறது இந்த தோல்வியில் இருந்து மீட்டெடுப்பதற்கான சக்தியை கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க.
நிச்சயமாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோ அல்லது சுய தொழிலோ புரிவோருக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக வாரி வழங்கிடும். கூட்டு முயற்சி சார்ந்த தொழிலிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள் நிச்சயமாக வந்து சேரும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக இருக்கிறது. ஸோ கூட்டாளிகள் வழியிலிருந்து ஒத்துழைப்பு, ஆதரவு, வருமானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் எல்லாமே கடகராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக முன்னெடுப்பீர்கள். இடமாறுதலோ அல்ல பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ முன்னெடுக்கும் பொழுது கொஞ்சம் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் அதிக அளவில் மன உளைச்சலையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சிட்ருப்பீங்க. ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும். அதிலெல்லாம் இந்த மாதத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கணவன் மனைவி உறவு நிலை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும், அதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலேருந்து வரக்கூடிய ஒத்துழைப்போ அல்லது பூர்வீக சொத்துக்களை நீங்கள் சுவீகரிப்பதற்கு, அது இது வரைக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் பயங்கரமான நெருக்கடி சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே நீங்கி இந்த பூர்வீக சொத்தை நீங்கள் முழுமையாக சுவீகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். உறவுகளெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுக்கான ஒரு நன்மைகளை தர இந்த மாதத்தில் அவங்க ஏதுவாக அமைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. ஸோ தங்களுடைய மன வலிமை அதிகரிக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மன ரீதியாக அந்த கவலைகள் எல்லாமே நீங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வீக சிந்தனை ரொம்ப அதிக அளவில் மேலோங்கும். கடவுளோட அனுகிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து சேரும். மேலதிகாரிகள் வழியிலிருந்து வந்த அந்த சுபயோக பலன்களை எல்லாமே முழுமையாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தருவதோடு உங்கள் சமுதாயத்தை சார்ந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தரும். குடும்பத்தில் மிதமிஞ்சிய மன மகிழ்ச்சி நிச்சயமாக வந்து சேருகிறது. ஸோ வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை தரும். திருமண தடை அகன்று ஒரு நல்லதொரு இல்லற வாழ்க்கை துணையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெறுவதோடு உங்கள் குலம் தலைப்பதற்கான ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை குலதெய்வ ஆசீர்வாதத்தின் வழியிலிருந்து பெற்றுத்தருகிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். இந்த ஆடி மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய காலத்தினால கடகராசியை சார்ந்த பெண்கள் அனைவருமே இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக முன்னெடுங்க. இது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்கள். தெய்வீக சிந்தனை, ஆன்மீகத்தில் வெற்றி, தூரதேச பயணங்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்கள், எதிர்ப்புகள் எல்லாமே அகன்று ஒரு அற்புதமான நன்மைகளை சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பம் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வருகிறது. கடகராசிக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமைவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நிலை என்பது ரொம்ப அற்புதமாக கைகூடி வரும். வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய உதவிகள் உங்களுக்கு மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சியை பெற்றுத்தரும். பெற்ற பிள்ளைகள் வழியிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் பல அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக வழங்கும். தங்களுடைய மன வலிமையை அதிகரித்துக் கொள்வதற்கு முறையாக இறை வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துங்க. அது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை வாரி வழங்குவதற்கு காத்திருக்கிறது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கைகூடி வீட்டில் நல்ல சுபயோக பலாபலன்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரும். திருமண யோகம் கைகூடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, நல்லதொரு சத்தந்தான பிராப்தியை பெறுவதற்கான யோகம், புதிய தொழில் முனைவோருக்கான ஒரு ஏற்ற மிகுந்த யோக காலம், இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேருகிறது. சரியான மருத்துவ சிகிச்சையின் மூலமாக உங்கள் உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குறிப்பாக இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு அதற்கான சரியான மருத்துவ சிகிச்சை வந்து சேருவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். சரியான மருத்துவரை அணுகி அதன் வழியிலிருந்து உங்களுடைய இன்னல்களுக்கு ஒரு தீர்வை நீங்கள் நாட முடியும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ பயணங்களில் அதிக பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு பயணங்களை மேற்கொள்ளுங்கள். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் ஒரு தன்னிறைவான மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிறத அழுத்தம் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். மேற்சொன்ன சுபயோக பலன்கள் யாவுமே
உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை பெற்ற யோக பலனை நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் ஏற்று நடத்தினால் நிச்சயமாக நடைமுறைக்கு வரும். ஒருவேளை இதற்கு எதிர்மாறான பலன்கள் நடைமுறையில் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றின ஒரு சரியான விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தருகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் முன்னெடுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.